ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கீரை வகை இது சைட் டிஷ்ஷாக நம்ம இதை செய்யலாம். இது வந்து எல்லாத்துக்கும் நல்லா சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரைஸில் வெறும் ரைஸில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை நம்ம சாம்பார் ரசம் செஞ்சால் அதை தொட்டு சாப்பிட்லாம், இல்லாட்டி ரொட்டி இந்த மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரி இதுக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இது ஒரு சிம்பிளான ஒரு கீரை வகை. இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள்: கீரை. இப்போ நான் இந்த அளவுக்கு ஒரு கட்டுன்னு சொல்லலாம், இந்த அளவுக்கு கீரை எடுத்திருக்கேன். கீரை வந்து இந்த கீரைந்தான் இல்லை, ஆனால் பொதுவாக இதுக்கு வந்து முளைக்கீரை வகை, அதாவது தண்டிக்கீரை, முளைக்கீரை, சிகப்பு கீரை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எந்த வகையாக இருந்தாலும் பரவாயில்ல. அதேமாரி வெந்தயக்கீரை, பாலக்கீரை, இந்த மாதிரி இல்லாட்டி கேளுன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வகையான கீரை எந்த கீரைனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் கசப்பு தன்மை உள்ள கீரைலாம் செய்யாதீங்க. வெந்தயக்கீரை ஆனால் இதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் இங்கே எடுத்துக்கிறது ஸ்பினாச்சுங்கிற ஒரு முளைக்கீரை வகையை சேர்ந்த ஒரு கீரை. இந்த மாதிரி கழுவி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கட்டளவுக்கு. அப்புறமா இங்கே துவரம்பருப்பு 1/2 கப், கடலைப்பருப்பு 1/4 கப். இது ரெண்டும் நல்லா கழுவி ரெண்டும் சேர்ந்து இந்த எடுத்திருக்கேன் இங்கே. அப்புறமா தானிய வகைகள், நீங்கள் வந்து தானியத்தில் எதனாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன், இதுதான் அளவு கிடையாது. எந்த தானிய வகைகளாக இருந்தாலும் நீங்கள் அது வந்து டோட்டலாக இந்த மாதிரி 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இன்றைக்கி ராஜ்மா, அப்புறமா இந்த மசால் டால்மாங்க, அது கொண்டக்கடலை, இது 3 வேக வச்சு எடுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 4 மணி நேரம் இந்த தானியங்களெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம கீரை செய்யும் போது அதோடையே சேர்த்து குக்கரில் வேக வச்சிடலாம் நீங்கள். ஆனால் அது வேக வச்சது என்கிட்ட இருந்ததுனால இந்த மாதிரி தனியாக எடுத்திருக்கேன் நான். அப்புறமா இங்கே வெங்காயம், ஒரு 1/2 வெங்காயம் இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணியிருக்கேன். 4 பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேங்க. கருவேப்பிலை தேவையான அளவு. மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், தாளிக்க கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன். இங்கே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாயிட்டுருக்கு. சூடானதுக்கப்புறம் தாளிச்சுப்போம். முதல்ல இங்கே எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். முதல்ல அது பொரிஞ்சோடனே சீரகமும் போட்டுக்கலாம். கடுகு பொரியுது. இப்போ இதோட சீரகம் போட்டுக்கோங்க. இதோட நம்ம இங்கே வச்சுருக்க வெங்காயம் இது எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிப்பேன். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் பருப்பு போட்டு வதக்கினதுக்கப்புறம் கீரையை ஆட் பண்ணிப்போம். இப்போ கீரையை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் சொன்ன தானியங்கள் அப்படியே நீங்கள் ஊற வச்சது போடணுன்னா, நம்ம பருப்பு போட்டு 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் அந்த தானியங்களையும் போட்டு ஒரு பேட்டிட்டு அதுக்கப்புறம் கீரையை ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் வேக வச்சது யூஸ் பண்ணுறதுனால இதோட நான் ஆட் பண்ண போகிறதில்ல, கடைசியாக தான் நம்ம பண்ணணும். இப்போ கீரையை போட்டாச்சு. இப்போ இதோட சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, இதுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3/4 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. நீங்கள் கொண்டக்கடலை தானியங்கள் போடுறதா இருந்தால் ஈஸியாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை போட்டு விசில் ஒரு 3 விசில் வரைக்கும் நம்ம வைக்கலாம். இப்போ நீங்கள் தானியங்கள் நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி தானியங்கள் போடுற மாதிரி இருந்ததுன்னா நல்லா ஒரு 5-6 விசில் வைங்க. உங்கள் குக்கரை பொறுத்தும் இருக்குது. இதை நார்மலாக ஒரு புது குக்கர் உள்ள விசில்ஸ் அளவு நான் சொல்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு ஒரு 3 விசில் வைக்க போகிறேன் நான். அப்புறமா பார்ப்போம். அதுக்கும் முன்னாடி என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா ஃப்ரீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இங்கே 3 விசில் வந்தாச்சு. இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இது நீங்கள் இப்படியே கூட எடுத்து வைக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் சுடுதண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். ஏன்னா நான் ஏற்கனவே வெந்த தானியங்களை போடுறதுனால இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் நான் அந்த தானியங்களை சேர்க்க போகிறேன். வெந்த தானியங்களையும் அதோட ஆட் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இங்கே பாருங்கள், தானியங்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் வச்சுருக்கேன். நான் இப்போ கொஞ்சம் இதை தண்ணியாக குழம்பு மாதிரி வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் நீங்கள் சாதத்தில் இல்லை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான், முடிஞ்சிருச்சு. கொதி வர வைக்க வெயிட் பண்ணுவோம். நீங்கள் இறக்கி வச்சிடலாம். ரெடி. இப்போ கீரையும் தானியமும் சேர்த்து சைட் டிஷ் ரெடி. நீங்கள் செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட். இது நம்ம யூஸ்வலாக செய்கிற கூட்டு பொரியல் இந்த மாதிரியை விட இது வந்து நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. வழக்கம் போல் ஒரு டிப்ஸ். இப்போ முட்டை நம்ம வாங்கிட்டு வரோம், அது வந்து நல்லதா இல்லை வீணாக போனதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த முட்டையை நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஒரு தடவை ஒரு கிண்ணத்தில் தண்ணியை பிடிச்சி அந்த முட்டைங்களை எல்லாத்தையும் அதில் போடுங்க. போட்டிங்கன்னா அந்த முட்டை வந்து பாட்டமில், அதாவது கீழே போய் தங்குச்சுன்னா அது நல்ல முட்டை. அப்படி இல்லாமல் நடுப்புற மிதந்ததுன்னா அது கூடிய சீக்கிரத்தில் வீணாக போகுதுன்னு அர்த்தம். இல்லை போட்டோன்னே அப்படியே மேலால் வந்துச்சுன்னா அது கெட்டுப்போன முட்டைன்னு அர்த்தம். ஸோ இந்த 3 இதையும் பாருங்கள். அந்த நடுப்புற மிதக்கிறது வந்து உடனே நீங்கள் ஒரு அடுத்த நாளே செய்கிற மாதிரி இருக்கும். கீழே தங்குச்சுன்னா அது நல்ல முட்டைன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் வாங்கிட்டு வந்தோன்னே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு டிப்ஸுங்க. இன்றைக்கி சொன்ன டிப்ஸும் இன்றைக்கி செஞ்ச இந்த கீரை வகையும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் வியூஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். Thanks for watching. Like, comment and subscribe for more weekly videos.